கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற வசனத்தின்படி அவருடைய பலத்தாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருடைய கிருபையாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். காரணம், அவர் உங்களுக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது. 2 நாளாகமம் 1:12. ஐஸ்வர்யம் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் உயர்வையும் மேன்மையும் உங்களுக்கு தருவேன். அவர் சொன்னது தான். இந்த வசனம் சொல்லுது 2 நாளாகமம் 1:12. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உனக்கு நான் தரப்போகிறேன். சம்பத்து, சொத்து, கனமனா மேன்மை எல்லாரும் கண்ணு முன்னால் உன்னை கனப்படுத்துகிறது. ஐஸ்வர்யனா பணம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த நாள் இந்த யாரெல்லாம் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கனப்படுத்த இருக்கிறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறார். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரில் வருகிறது. அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? நீங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக கண்களை ஏறெடுத்து நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அவர் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அற்புதர், அவர் ஐஸ்வர்ய சம்பனர். அவர் பரலோகத்தில் கோல்டு போட்ட ரோட்டில் நடக்கிற தெய்வம். நம்முடைய தெய்வம் இயேசு பாதம் படுகிற இடம் தங்கம். அல்லேலூயா. அவர் பட்ட ஐஸ்வர்ய சம்பனர். அவர் பூர்ண அழகுள்ளவர். சாரோனி ரோஜா. அவர் பள்ளத்தாக்கி லீலி. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசகம் பண்ணுவர். அவரை போற்றி புகழ 1000 நாவுகள் இருந்தால் பத்தாது. அவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு ராஜாதிய ராஜா உங்களுக்கும் எனக்கு அப்பாவாக இருக்கிறார். இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கப்படும், உனக்கு சம்பத்தை கொடுக்கப்படும், உனக்கு கனத்தை கொடுக்கப்படும். பயப்படாது. உங்கள் வெட்டாந்தரையான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக மாறுகிறது. உங்கள் அவாந்தரையான வாழ்க்கை பாதையை உண்டு பண்ணுறாரு. பாதை தெரியாமல் இருக்கீங்களா? அவர் பாதையை உண்டு பண்ணுறார். அவாந்தர வெளியில் உனக்கு பாதையை போட்டு காட்டுவேங்கிறார். பாதையை உண்டாக்குங்கிறார். எல்லா கோணலான காரியங்களையும் செவ்வையான காரியங்களை மாற்ற போகிறாரு. உற்சாகம் பழக்கி விட்டு எந்திரிங்க. உற்சாகமாக தைரியமாக இருங்க. பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாப்பது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலே உங்களோட வல்லமை, உங்களோட மகிமை, உங்களோட கிருபை, உங்களோட பிரசன்னம் கடந்து வரட்டும். இந்த நாளிலே யாரெல்லாம் பண பிரச்சனையில் இருக்காங்களோ அந்த பணத்தில் இருந்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரை விடுதலை பெறுவதற்குண்டான தேவைகளை சந்திங்க. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்கள். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணம் எதுவும் விரையாகக்கூடாது. தாப்பனே, எந்த மெடிக்கலுக்கும் எந்த ஒரு தேவையில்லாத வட்டிக்கும் போகக்கூடாது. ராஜா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரை ஆஸ்பத்திரி பெருக பண்ணுங்கள். ஆண்டவரை மிச்சம் எடுக்க வைங்க. களஞ்சியை பூர்ணமாக நிரம்பி வழிய வைங்க. தாப்பனே, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.